கையை நெறித்தும் கடவுளை பார்க்கிறார். ஐயோ சிவபெருமானே, ஆண்டவன் பொறுக்க வேண்டும். உனக்கு மன்னிப்பே கிடையாதம்மா. பரிசோதித்த பாவத்தை நீ தீர்க்க வேண்டுமானா கம்பா நதிக்கரையில் நீ தவம் இருக்க வேண்டும். கம்பா நதிக்கரையில் நீ தவம் இருக்க வேண்டும். கம்பா நதிக்கரையில் நீ தவம் இருக்கும் போது ஏ பார்வதி, நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். அம்மா காட்சி, கண்காட்சி கொடுப்பேன். என் ஆண்டவன் சிவபெருமான் இருக்கிற இதே சிவன் அழைத்த பெருமாள் தான். சிவபெருமானாக அம்மா பார்வதி, நீ என்னை நினைத்தா ஈசன் உனக்கு வருவேன். அம்மா ஆதிபர சக்தியானவள் கம்பா நதிக்கரைக்கு வருகிறார். சிவபெருமானை நினைத்து ஆதிபர சக்தியானவள் அது நல்ல மணல் பூமியை உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் திருப்புவதை மறந்திடாமல் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா, அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா, ஓம் நமச்சிவாய என்று சொல்லி சங்கரா சதாசிவா கர்ப்பாவர்ணா பாலவேல சூடா புலி இந்திராத்தை மாலையில் போட்டி புலித்தோல் ஆசனத்தோடு ஆணைப்போல் ஆசனத்தோடு புலித்தோலை உடை நிறுத்தி பகவான் கைலாசத்தில் இருக்கிற பத்தியா அவரை நினைத்தே தோம்ப இருக்கிறார். ஐயோ யாரு? பார்வதி. ஆமா அவ எங்க? ஈசனை நினைத்து நினைத்து சக்தியானவர்கள் உருகுகிறார். 12 வருட காலம் பகவான் சிவபெருமானை காணாமல் சிவனையே அழைத்த போதும் சிவபெருமான் பார்த்தா பார்வதிக்கு நமக்கு ஆட்சி கொடுக்க வேண்டாமா? 12 வருஷம் நினைத்து தவம் இருக்கிறாரே. கம்பா நதிக்கரையில் அக்கரையும் இக்கரையும் வெள்ளம் கரை உருண்டு ஓடுகிறது. சக்தி பார்வதியானவள் வெள்ளத்திலே ஆத்திரே செய்த அந்த லிங்கம் சிவலிங்கம் கரையக்கூடாது அல்லவா? லிங்கத்தை சேர்த்து பிடித்தார். சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். தெரிந்தவர்கள் ஒன்று கூடினால் பேசலாகுமா? சக்தியானவள் இதன் இடத்திலே கைலாசத்து வாசலே வருகிறார். பார்வதி என்று கேட்கிறார் தெரியுமா? கையில் வைத்து விளையாட
சக்தியா சக்தி பார்வதியானவள் சிவபெருமானிடத்தில் குழந்தை வரம் கேட்கிறார். பார்வதி, ஏற்கனவே உனக்கு 2 குழந்தை நான் கொடுத்திருக்கிறேன். மூத்த மகன் ஆதிமூலம், அந்த காலத்திலே கலப்பு திருமணம் செஞ்சு குலக்கோலத்திலே வாழையிட்டு முன்னருக்கு இடமெல்லாம் குமர கடவுளாகி போயாங்க. அந்த காலத்துல கலப்பு திருமணம் பண்ண போயிட்டு இந்த காலத்துல கலப்பு திருமணம் பண்ணணும் லேசா போச்சு. அம்மா அதான் 2 பிள்ளையும் கொடுத்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்னைக்கு அவர் கூட்டிட்டு போனவில்லை, இன்னைக்கு நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. ஆமா, நான் என்ன கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போன போய் நடக்கணும். யாரு அழகா பார்த்தீங்க. சரி, ஐயோ பாவம். குழந்தை வரம் கேட்கிறார். பார்வதி, எனக்கு குழந்தை கட்டாயம் எனக்கு வேண்டும். பார்வதி, எனக்கு 2 குழந்தைகள் நான் கொடுத்துருக்கேன் அம்மா. உனக்கு என்ன குழந்தைகள்? உனக்கு 3வது என்ன குழந்தை வேணும்? 3வது ஆண் குழந்தை உனக்கு ஆகாதம்மா. 3வது பெண் குழந்தை கேளு, ஆம்பளை பிள்ளை கேட்காத. 3வது ஆண் குழந்தை ஆகாதம்மா. காலத்துல வந்து 3வது ஆண் குழந்தை ஆகாதாம், 3வது பெண் ஆகுமா, 4வது ஆண் குழந்தை ஆகும், 4வது பெண் ஆகாதும்பாங்க, 5வது பெண் குழந்தை ஆகும், ஆம்பளை பிள்ளை ஆகாது. பெற்றெடுத்தா 1/2 டஜன் இல்ல 1 டஜன் பெற்றெடுப்பாங்க. ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறது இப்பாதான் இருக்கு. ஒரு பிள்ளை போதும் அப்படிங்கிறாங்க. குழந்தை ஆண் குழந்தை ஆகாதம்மா. ஆண்டவா சிவபெருமானே, 3வது எனக்கு ஆண் குழந்தை. 8 நாளுக்குள்ள எனக்கு குழந்தை வேணும் ஐயா. 8 நாளுக்குள்ள என்ன குழந்தை எனக்கு வேண்டும் தெரியுமா? கணவன் இல்லாத குழந்தை, கணவன் இல்லாத குழந்தை, கண்ண உழைத்தாரும் ஐயா, மன்னன் இல்லா மணி குழந்தை, மாமுடிய தாரும் ஐயோ, புருஷனில்ல புத்திரோ, புருஷனில்ல புத்திரோ, நீரே தாரும் ஐயோ.
சொல்றதை கேளு. சரி. மையானம் போவான் மாதவனே துன்பா. சுடுகாடு போவான் சுத்தப்படாத எள்ளி சாப்பிடுவாமா? இராடு போவான் எள்ளி சாப்பிடுவா. இருந்து கிடத்த தின்பானம்மா சாப்பிடுவா. உன்னையும் மதியாண்டி என்னையும் மதியாண்டி வைக்க மாட்டா. இடுகாடு போவான் இருந்து கிடத்த தின்பா ஆமா. பேய்களுக்கு ராஜாளியாக போய்விடும் ஐயோ. எந்த கொஞ்சம் கேள்வி தப்பிட்ட உனக்கு வேண்டாம் தமிழ்ல கேட்காத பார்வதி. ஆமா. கைலாசம் இருக்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் பேய்களுக்கு ராஜாளியாக போய்விடும் பார்வதி இந்த மந்தனான்னு கேளு ஆமா. உனக்கு ஆகவே ஆகாதம்மா என் சக்தி பார்வதியார்கள் ஆமா. குழந்தைகளும் கேட்டுக் கொண்டிருக்கிறாரையா சரி. அதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியனாலே ஆமா. நம்ம பூலோகத்தை சுமந்து வருகிறாரை பூமா தேவியானவள் பூமா தேவியானவள் முன்னொரு காலத்துல பிறப்பத்தவரை இறப்பே இல்லாத காலம் ஐயா பிறப்பு தான் இருந்துச்சு அந்த காலத்துல இறப்பே கிடையாது சரி. யாருக்கு சாக்காலமே கிடையாது அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்காங்க. பிறந்து வளர்ந்து 100 வயசு 150 வயசு 200 வயசு அப்படி 250 வயசு வளர்ந்த என்ன செய்வாங்க கூலி குருவி ஒரு சாணுக்கு வருவார்கள் ஒரு சாணுக்கு வருவாங்க இந்த காலம் இருந்திருக்கு. அப்ப எல்லாரும் இருக்கிறவங்க பிறந்து கொண்டேதான் இருப்பார்கள் சாக்காலமே கிடையாது யாரும் கிடையாதுல்லவா? பிறந்து வளர்ந்து ஆமா. கூலி சரி. ஒரு சாணுக்கு வருவார்கள் ஆமா. அந்த ஒரு சாணுக்கு வந்தவர்களை மானாக்குழி உண்டு செய்தும் அவர்களை தூக்கி வைப்பார்கள் இந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பெரிய ஒரு ஆலயம் இருக்குதுங்க. அப்படியா? ஆமா. அப்படியும் மானாக்குழி 2 கண்ணு மட்டும் தான் இருக்கும் சரி. அப்படியும் உயிர் போகாத காலம் ஐயா இப்போ காலங்கள் உயிர் போகாத காலங்கள். உடனே அவர்களுக்கு மண்பானையை செய்தும் ஒரு விளக்க பொருத்தி சரி. என்ன செய்யல அறிவு கிடையாது ஆனாலும் இருக்கக்கூடிய அது அதனால இருக்கக்கூடிய மண்பானையை செய்தும் விளக்க பொருத்தி மண்ணோடு பதைத்து விடுவார்கள் சரி. அப்படியும் உயிர் போகாத காலத்துலதான் பூமா தேவியானவள் அதவே சிவபெருமா பூமா தேவி வார்த்தை கேளும் சீமையில நீரே இப்போது அழுத்து போச்சுரையா அருளாறு காக்க வேண்டும் எழுத்து போச்சுரையா சுரையா நீதி செய்ய வேண்டும் ஐயா உலகத்துல ஆள் பிறந்து போச்சு அதனாலே நீங்கள் காக்க வேண்டும் நெரு பிறந்து போச்சுரையா எனக்கு நீதி செய்ய வேண்டும் ஐயா ஐயா எப்படியாவது நீங்க பூமி பாகத்தை குறைத்துக் கொடுங்க அம்மாயே உமா தேவி உன் பூமி பாகத்தை நான் குறைப்பதற்கு பூலோகத்துக்கு போ நான் உன் பூமி பாகத்தை குறைச்சு தாரேன் திரு சிவபெருமான் கைலாசத்து வள்ளுவரை வரவழைத்தார் கைலாச வள்ளுவரத்து ஐயா உலக சீமையில போய் பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கறி இருக்க பழத்தை பழத்தை மட்டும் உதிரட்டுமே போதுமா, போய் வர முடியுமா?
இல்லையா உயிர் போகாம அந்த காலம் அதை பார்த்து ஆ, இந்த பணத்தை பரமட்டு போய் சேரட்டுமே சரி அப்படி பரமோசம் நீக்க சொல்கிறார் அம்மா வந்தவரும் வருகிறார் பூலோக சீமையிலே வந்து கொண்டோம் சரி வந்தவர்கள் ஆணை மீது அமர்ந்து கொண்டு ஆமா பூமி இருக்க பிஞ்சு இருக்க பிஞ்சு இருக்க தாய் இருக்க கவி இருக்க கனி இருக்கட்டும் பழுத்த பழங்கள் மட்டும் புதிரட்டுமே பழம் மட்டும் போட்டுங்க வள்ளுவர் சொல்லவே சொல்லுகிறார் ஐயோ ஐயோ திருக்குறளை எழுதியது அந்த திருவள்ளுவர் கிடையாது இல்ல கைலாச வள்ளுவர் கைலாசம் ஒரு திருவள்ளுவர் இருக்காரு இருக்காரு இன்னும் இருப்பாரு எழுதி ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்க. இல்ல ஒரே பொருள் தாக்க முடியாது இந்த சின்ன பையனெல்லாம் பார்த்தாரு ஐயா, கலியில் பிறந்த காலம் அதானே கலியில் பிறந்த காலத்துல சரி நான் பார்த்த சின்ன பிள்ளைகள்லாம் அம்மா ஐயா, கைலாசத்து வந்து வர அப்படியே இடிச்சுக்கிறது இப்படி கல்லை கொண்டு எரிச்சது ஆமா வந்தவருக்கு வேதனை பொறுக்க முடியல ஏ அப்பா வந்தவருக்கு வேதனை பொறுக்க முடியாமல் ஆமா அப்படியே வாய் உளறி ஒரே மாத்தி அடிக்கிற பகவான் சொன்னது இப்படி இருக்கட்டும்னு சொன்னாரு அம்மா ஆனா கைலாசம் மாத்தி வச்சாரு ஏமி பூதிர பிஞ்சூதிர எல்லாம் முதிர்ந்து போகட்டுமே அப்படி பரவசம் அடிச்சாரையா இன்னைக்கு பூலோக சீமையில 40 ஆணிலும் அணிவதுண்டு 4 மாதத்தில் கழிவதுண்டு வாணிபத்து இறப்பதுண்டு வயதாகி சாவதுண்டு அடித்தார். அவர் அடிச்சு அடித்தாமையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 சாவு 100 சாவு ஆண்டவர் வந்து சில பேர்களுக்கு வந்து தூக்கத்திலே உயிர் பெயரும் சில பேர்களுக்கு பார்த்தா நோய் எல்லா நோயும் இருக்கும் ஆனா உயிர் போகாது அதாவது இருக்கக்கூடிய ஈசனின் சிவபெருமானவர் பூமாதேவியானவர் அவர் ஆண்டவரின் இடத்துல கேட்கும்போது இன்னைக்கு பூலோக சீமையில வள்ளுவர் அடித்த அடி பரவசம் அடிச்சதா எல்லாம் மாண்டு மடிந்தது எங்க பார்த்தாலும் சரிதான் சாதாரண மனிதர் 70 கிலோ இருந்தார்களானா 70 டபுளுக்கு டபுள் மாறிடுவாங்க கணக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதனால எதுக்கு நம்ம இறந்து போன மனுஷங்களை பூமாதேவிக்கு சுமக்க முடியாது அதனால இருக்கக்கூடிய அதனால இருக்கக்கூடிய பூமாதேவியானவள் மறுபடி ஈசன் சிவபெருமான் இடத்துல